இதே மாதிரி நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம இயக்கத்தோட கொடிய நிறுவலாம். சுதந்திர கொடி, மாடா உழைச்சு ஓடா தேஞ்ச அப்பாக்களுக்கான சுதந்திர கொடி, மொத்தத்துல பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான கொடி இது. சுதந்திர கொடி, 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 சுதந்திர கொடி. அந்த பக்கம் ஃப்ரீயா தான் இருக்கு, நாம அந்த பக்கம் போலாம் வாங்க. நாங்க பொறுத்ததெல்லாம் போதும் போதும், இது பொங்கி எழ வேண்டிய நேரம். எங்களுக்கு முதல் உரிமை. இனி யாரும் எங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. இனி எல்லா இடத்துலயும் எங்க ராஜ்யம் தான், வெற்றி எங்களுக்கு தான். இது எங்களுடைய நியாயமான கோரிக்கை. நீங்க எங்களுக்கு கீழ்ப்படியணும். எங்களுக்கு தலை வணங்கணும். இல்லன்னா தலை வணங்க வைப்போம். நாடு முழுக்க பல குடும்பத்தை சேர்ந்த தந்தைகள் இந்த சுதந்திர கொடி இயக்கத்துல சேர்ந்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய இந்த போராட்டம் நியாயமானதா? போதும், நிறுத்து. நாங்க சொல்லி புரிய வைக்கிறத விட எங்க செயலே உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கும். எங்க அடிப்படை உரிமைகளை அடைஞ்சே தீருவோம். இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியுமா ஆபீசர்? ஆரம்பத்துல இருந்தே நான் கேஸ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா சரியான குழு கிடைக்கலையே. அப்படியா? கவலைப்படாதீங்க, என்னோட பேர் குராய்பா. என்னால முடியாததுன்னு எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது சார். அது சரி. தலை வணங்குங்க. குடும்ப தலைவர்களுக்கு எல்லாரும் தலை வணங்குங்க. குடும்ப தலைவர்கள் வாழ்கன்னு சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ஆமா ஆமா, मेरी बात सुनिए प्लीज. அவரு என்னோட ரோபோட் அப்பா.